இசையும் கதையும். சரண்யாவின் வாழ்வில் மனமாற்றம். எழுதியவர் கேண்டபெரி ராகினி மோகன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. நாலா பக்கமும் கடலால் சூழப்பட்ட அழகான தீவு. தென்னை வளம் பனை வளம் நிறைந்த பசுமையான இடம். அங்கு கடற்தொழில் முக்கியமானது. அந்த ஊரில் ஒரு அழகான கூட்டு குடும்பம். தந்தையார் ராஜவேல் ஆயுர்வேத மருத்துவர், தாயார் மீனாட்சி ஹவுஸ் வைஃப். அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தார்கள். ஆண் பிள்ளைகள் படித்த பட்டதாரிகள். அவர்களுக்கு அமைந்த மனைவிமார்களும் படித்த பட்டதாரிகள். ஆனால் மனைவிமார் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டிலிருந்து தாயாருக்கு ஒத்தாசையாக உழைக்கும்படி சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது? வாழ்க்கை என்றால் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு மனதில் மனவருத்தம் இருக்கத்தான் செய்தது. தாங்களும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். ஆனால் விதி யாரை விட்டது? மகள் பேர் சரண்யா. அவள் செல்லப்பிள்ளை. பார்த்தவுடன் பேசும் விதம், அழகுக்கும் இளமைக்கும் ஆடலுக்கும் பாடலுக்கும் மென்மைக்கும் பெண்மைக்கும் போட்டியா என்று தோன்றும் அழகு. கோவில் திருவிழாக்கள், பண்டிகை நாட்கள், வீட்டு விசேஷங்கள் வரும்போது அவர்கள் வீட்டில் தடல் புடலாக விருந்து சமைத்து உண்டு மகிழ்வார்கள். அன்றும் அப்படித்தான். அப்போது மருமக்கள் மூவரும் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு அழகான பாடலை பாடினார்கள். ஆணை முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே. ஆணை முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே. நூலை எடுக்கவும் மாலை தொடுக்கவும் நேரமில்லை அடியோ, நூலை எடுக்கவும் மாலை தொடுக்கவும் நேரமில்லை அடியோ, அடியோ. ஆணை முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே. எண்ணி வைத்தேன் 7-8 முத்துக்கள் காணவில்லை, ஏறிட்டு நான் அதை பார்க்கவில்லை, மார்பிலும் நான் அள்ளிச் சூடவில்லை. எண்ணி வைத்தேன் 7-8 முத்துக்கள் காணவில்லை, ஏறிட்டு நான் அதை பார்க்கவில்லை, மார்பிலும் நான் அள்ளிச் சூடவில்லை. அந்த கன்னத்தில் என்னடி முத்து வண்ணம், எந்த கள்ளத்தனத்தினில் வந்ததடி, வாங்கி கொடுத்ததும் தாங்கி பிடித்ததும் முத்துக்கள் போல் வந்து சிந்துதடி. ஒரு முத்து, 2 முத்து, 3 முத்து, 4 முத்து, அம்மம்மா. பெண்ணுக்கு எத்தனை முத்தமடி, பெண்ணுக்கு எத்தனை முத்தமடி, ஆணி முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே. ஆண்கள் பெண்கள் இருவரும் படிக்கும் ஒரு கலவன் பாடசாலையில் சரண்யாவும் மூர்த்தி என்ற பையனும் ஒன்றாக படித்து வந்தார்கள். மூர்த்தி வீட்டில் கடல் தொழில் செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டுதான் குடும்பம் நடத்த வேண்டிய கட்டாய நிலை. அவன் படிப்பை விட அடிதடி. யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடிச் சென்று தீர்த்து வைப்பான். அவன் உதவி செய்யும் விதம் சரண்யாவை கவர்ந்தது. படிப்படியாக அவனுடன் பழகி காதலில் விழுந்தாள். ஸ்கூல் முடிந்தவுடன் இருவரும் கடற்கரையில் பொழுதை போக்குவார்கள். சரண்யா லேட்டாக வீட்டுக்கு செல்வாள். இதனால் அவளுடைய படிப்பு குறைய ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் அவள் மூர்த்தியிடம், உன்னை என்னுள் பச்சை குத்திவிட்டேன், யாருக்கும் தெரியாமல்.
என்றாள். ஒரு நாள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் படம் பார்க்க தியேட்டருக்கு சென்றார்கள். படம் 3 முடிச்சு. காதல், இசை, காட்சி எல்லாம் மனசுக்கு பிடித்திருந்தது. பாடலை அழகாக ரசித்தார்கள். ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், காவிரியின் ஓரம். ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம். ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம், ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம். ஓசையின்றி பேசுவது ஆசை என்னும் வேதம், ஆசை என்னும் வேதம். ஆசை என்னும் வேதம். வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும், மெத்தை கொண்டு தத்தை ஒன்று வித்தை பல நாடும். வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும், மெத்தை கொண்டு தத்தை ஒன்று வித்தை பல நாடும். நாடும் உள்ளம் கூடும் எண்ணம் பேசும் மொழி மௌனம், ராகம் தன்னை மூடி வைத்த வீணை அவள் சின்னம், வீணை அவள் சின்னம். இப்படியே நாட்கள் உருண்டோடி விட்டன. பரீட்சை நெருங்கிவிட்டது. மூர்த்தியின் தகப்பனார் கடல் தொழில் செய்பவர். மூர்த்தி ஒரு நாள் தந்தையாருடன் கடலுக்கு சென்றவன் காற்று அடித்த வேகத்தில் கடலில் மூழ்கி திரும்பி வரவே இல்லை. சரண்யாவுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. தான் மூர்த்தியை காதலித்த விஷயத்தை அவள் வீட்டில் சொல்லவில்லை. அவளால் நித்திரை கொள்ள முடியவில்லை. தனது வேதனையை வெளியில் சொல்ல முடியாமல், மெல்லவும் முடியாமல் மனசுக்குள் விம்மி அழுதாள். கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு சோதனை தந்தார் என்று கலங்கினாள். படிப்பை கோட்டை விட்டாள். அவளில் சில மாற்றங்கள் தெரிந்தது. பழைய சிரிப்பு, கலகலப்பு எதுவும் இல்லை. நடைப்பிணமாய் தெரிந்தாள். அவளை கவனித்த தாயார் மீனாட்சி அவளை பார்த்து, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கிற? படிப்பில ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். வீட்டில் கேள்வி மேல் கேள்வி. பள்ளிக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். வேறு என்ன செய்வது? கல்யாணத்தை கட்டிக் கொடுக்கலாம் என மாப்பிள்ளை தேடும் படலம் ஆரம்பமானது. பெண் பார்க்க வரும் ஒவ்வொரு மாப்பிள்ளையிடமும், நான் தனியாக உங்களோட கதைக்க விரும்புகிறேன் என்று கூறி, நான் ஒரு வாயாடி, எனக்கு சமைக்க தெரியாது, காலம நேரத்துக்கு எழும்ப மாட்டேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஆண் பிள்ளைகளோட ஊரை சுற்றி விட்டுத்தான் வீட்டுக்கு வருவேன் என்பாள். வந்தவர்கள் எல்லோரும் தலை தெறிக்க ஓடிவிடுவார்கள். தாயாருக்கும் 3 அண்ணிமாருக்கும் சந்தேகம் எழ ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் அவளுக்கு தெரியாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரரை அழைத்திருந்தார்கள். மாப்பிள்ளை பெயர் சந்தோஷ். வெளியூரில் படித்து நன்றாக சம்பாதிக்கும் ஒரு பட்டதாரி. குணத்தில் எந்த குறைவும் இல்லை. தனக்கு தெரியாமல்
திடீரென்று பெண் பார்க்க வந்தது அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. சரி, பழையபடி பழைய புராணத்தை பாட வேண்டியதுதான் என்று தன்னை பற்றி சொல்லி முடித்தாள். சந்தோஷ் சிரித்துக்கொண்டு, இன்னும் இருக்கா? உன்னை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. கல்யாணத்துக்கு முன்பு எல்லா உண்மைகளையும் ஒளிவு மறைவில்லாமல் சொன்னதற்கு உன்னுடைய மன தைரியத்தை பாராட்டுறேன் என்றான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. தன்னை பிடிக்காது என்று சொல்லுவான் என்று பார்த்தால் பிடித்தது என்று சொல்லிவிட்டான். சந்தோஷ் அவள் பெற்றோருக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு அவளிடம் ஒரு பாடல் பாடச் சொல்லி கேட்டான். சரண்யாவின் மனம் இடம் கொடுக்கவில்லை. மிஞ்சி நிற்கும் வாழ்க்கையில் எஞ்சியிருப்பது கவலையும் வேதனையும் தான். அந்த சோகத்துடன் ஒரு பாடலை பாடி முடித்தாள். இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா? உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா? விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? விளக்கை கூடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? வீட்டு குயிலை கூட்டில் வைத்தால் பாட்டு பாடுமா? பாட்டு பாடுமா? சரண்யா சந்தோஷ் கல்யாணம் குறித்த நாளில் நடைபெற்றது. விரும்பியோ விரும்பாமலோ ஆசை கனவுகள் எல்லாம் நிராசையாகிவிட்டதென அழுதாள். முதலிரவு அன்று அவன் கிட்ட நெருங்கும் போது, என்ன தனியாக இருக்க விடுங்கோ, உங்களோட கைப்பட்டதும் கம்பளி பூச்சி ஊறுவது போல இருக்கிறது என்று கையை உதறிவிட்டாள். சரி, உனக்கு எப்ப சந்தோஷமோ அப்ப நாங்கள் சந்தோஷமாக வாழலாம் என்றான் சந்தோஷ். ஒரு வாரம் அங்கு இருந்துவிட்டு வெளியூருக்கு அவளை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு விட்டான். அங்கு அவனுடன் வேலை செய்பவர்கள் பூமாலை, பூச்செண்டுகள், விருந்து என அமர்க்களப்படுத்தி விட்டார்கள். அவள் முகத்தில் சிரிப்பே இல்லை. முகம் வாடித்தான் இருந்தது. ஏன் சரண்யா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்று கேட்டான். அவள் இல்லை என்று சொல்லிவிட்டு, எனக்கு டைவோர்ஸ் வேணும், வாங்கி தர முடியுமா என்று கத்தினாள். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. உனக்கு என்ன பிடிக்கலை என்றால் நிச்சயமாக சந்தோஷமாகவும் மன நிம்மதியுடனும் வாழ முடியாது. ஓகே, டைவோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் என்று சொன்னான். லோயரிடம் போன போது, இது குறைந்தது 6 மாதம் ஆகும். இருவரும் கதைத்து பேசிவிட்டு மனமாற்றம் இருந்தால் வாருங்கள் என்றார். ஒரு நாள் சரண்யாவின் பெற்றோர்கள் முன் அறிவித்தல் எதுவும் இல்லாமல் அவள் வீட்டுக்கு வந்து பெல்லை அழுத்தினார்கள். சரண்யா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை.
சந்தோஷ் வேலைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தான். சரண்யா தன் பெற்றோரை வாங்க வாங்கோ என்று புன்னகையுடன் வரவேற்றாள். எனது வேலை விடயமாக வந்தன். 2 நாட்கள் நாங்கள் தங்கிவிட்டு புறப்பட்டு விடுவோம் என்றார் அப்பா. தேநீருடன் இடியப்பம் சொதி சம்பல் என பரிமாறினாள். சந்தோஷிடம் நீங்க வேலைக்கு போகும்போது அப்பாவை இடையில் இறக்கி விடுங்கள் என்றாள். எனக்கு நிறைய வேலை இருக்கு, அவரை ஓட்டோவை அல்லது டாக்ஸியை பிடிச்சு கொண்டு போகச் சொல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். தாய் தந்தையருக்கு ஏன் வந்தோம் என்று ஆகிவிட்டது. நீ சந்தோஷமாகத்தானே இருக்கின்றாய் என்று கேட்டார்கள். அவருக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதனால் தான் அப்படி சொன்னார் என்று சமாளித்தாள். 2 நாட்கள் கழித்து போகும்போது தாயார் அவளை கூப்பிட்டு, நீ சந்தோஷமாகத்தான் இருக்கிறாயா என்று கேட்டார். அவள் ஏன் என்றாள். இல்ல, அவர் பூ வாங்கி கொண்டு வந்தபோது நீ அதை தலையில் வைக்காமல் சாமி படத்தில் வைத்த. படுக்க 2ம் தனித்தனியாக உள்ளது, அதுதான் கேட்கிறேன் என்றார். சரண்யா தாயாரை கட்டிப்பிடித்து ஓவென அழுதாள். சரண்யா, மாப்பிள்ளை தங்கமான பையன், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அனுசரித்து போக பழகிக்கொள் என்று புத்திமதியும் ஆறுதலும் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார்கள். சந்தோஷ் வந்தவுடன், ஏன் என் அப்பாவுடன் அப்படி பேசினீர்கள் என்று கோபமாக கேட்டாள். நீதானே விவாகரத்து கேட்டாய். நாளைக்கு உன் வீட்டில் போய் நின்றால் நான் என்ன பண்ணுவது? அதுதான் முகத்தில் அடித்த மாதிரி பதில் கூறினேன் என்றான் சந்தோஷ். சரண்யா நன்றாக யோசித்து பார்த்தாள். தாய் சொன்ன புத்திமதி, சந்தோஷ் அன்பாக பழகும் விதம் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனதை மாற்றிக்கொண்டாள். காலையில் எழுந்தவுடன் காஃபி என்று நீட்டினாள். அவன், வேண்டாம், நானே போட்டு குடிக்கிறேன். நாளைக்கு நீ போய்விட்டால் நான் தானே தனியே எல்லாம் செய்ய வேண்டும் என்றான். அவள் முகம் பட்டென சுருங்கிவிட்டது. அவன் வேலைக்கு புறப்பட்டு விட்டான். அப்போது வீட்டில் பெல் அழுத்தும் சத்தம் கேட்க அவன்தான் என ஓடிச் சென்று கதவை திறந்தாள். அங்கு போட்டோ ஸ்டுடியோவில் இருந்து வந்த ஒருவர், உங்களுடைய திருமண நாள் போட்டோ வந்திருக்கு, அதை கொடுத்து விட்டு போக வந்தேன் என்றார். அந்த போட்டோவை பிரித்து பார்த்தாள். அவள் மனதில் ஒரு பாடல் எழுந்தது. நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய்.
நாட்கள் வெகு விரைவாக கடந்துவிட்டது. நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்றான் சந்தோஷ். மறுநாள் கோர்ட்டுக்கு போக ஆயத்தமாகி அவள் வண்டியில் ஏறுவதற்கு காரின் முன்கதவை திறந்தாள். அதற்கு அவன், பின்னாடி ஏறி உட்கார்ந்து கொள் என்றான். கோர்ட்டில் நீதிபதி, என்ன மனம் மாறி ஒன்றாக வாழ ஆசைப்படுகிறீர்களா, இல்லை பிரிய போறீர்களா என்று கேட்டார். அவள் உடனே எழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுடன் தான் வாழ ஆசைப்படுகிறேன், இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஓடிச் சென்று சந்தோஷை கட்டி அணைத்தாள். நீதிபதிக்கு சந்தோஷம். சந்தோஷுக்கு மனதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. அவளை அப்படியே தூக்கி ஒரு சுற்று சுற்றினான். அவளை அணைத்தபடி வண்டியின் முன்கதவை திறந்து ஏறும்படி சொன்னான். கார் ரேடியோவில் ஒரு அழகான பாடல் ஒலித்தது. நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு. நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு. இருவரும் சேர்ந்திருந்தால் அன்போடு, இன்று போல் வாழ்ந்திடலாம் பண்போடு. நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு. உனக்கேது, தாங்கும் இதயம் எனக்கேது, தனிமை உனக்கேது, தாங்கும் இதயம் எனக்கேது. உலகத்தை மறந்து வந்து உறவு சொல்லி விளையாடு, உலகத்தை மறந்து வந்து உறவு சொல்லி விளையாடு. நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு. நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு. சுவை தமிழ் பேசி தென்னாங்கு இசை பாடி இருவரும் பெருமையுடன் இன்பமெல்லாம் கண்டிடலாம். தேன் சுவை தமிழ் பேசி தென்னாங்கு இசை பாடி இருவரும் பெருமையுடன் இன்பமெல்லாம் கண்டிடலாம். காதல் கவி பாடு, காலமெல்லாம் உறவாடு, காலமெல்லாம் உறவாடு. மனதை பறி கொடுத்தேன் மறந்து வாழ
நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு இருவரும் சேர்ந்திருந்தால் அன்போடு இன்று போல் வாழ்ந்திடலாம் பண்போடு நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு ஆஹா ஓ